This is Sinji. இப்போ பார்க்க போகிற சம் வந்துட்டு எக்ஸாம்பிள் 2.34. இது வரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போ பண்ணிவிடுங்க. ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்கா. கொஷின் என்னென்னா z³ + 8i = 0ன்னு. இதுலேருந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த +8 = இந்த பக்கம் கொடுத்துடலாம். ஸோ z³ = +8i = இந்த பக்கம் வரும்போது -8iன்னு ஆகிடும் இல்லையா. அப்புறமா இதை எப்படி ஸ்ப்ளிட் பண்ணுறதுன்னா z³ = இந்த 8, அதாவது 8 தனியாக எழுதுகிறோம், -i இந்த மாதிரி எழுதுகிறோம். எதுக்கு இப்படி எழுதுகிறோன்னா இனி 8 அப்படியே இருக்கட்டும், இந்த -iயோட வேல்யூ எப்படின்னா, அதாவது cos + i sin, அதாவது cos θ + i sin θ அந்த மாதிரி எழுதுவோம் இல்லையா. அதில் இந்த -iயோட வேல்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா cos -π/2 + i sin -π/2. இதுதான் அந்த -iயோட வேல்யூ. எப்படி சொல்கிறேன்னா இப்போ பாருங்கள், cos ஆஃப் -θ என்ன வரும்னா cos θ வரும். அதே மாதிரி sin ஆஃப் -θ என்ன வரும்னா -sin θன்னு வரும். இப்போது இதுக்கு என்ன அப்ளை பண்ணுவோம், இந்த 8 அப்படியே தான் இருக்கும். அதாவது cos ஆஃப் -θ = cos θன்னு இருக்குது. θக்கு பதிலாக π/2 அவ்வளோதான். ஸோ cos π/2 தான் வரும். அதுக்கப்புறமா ப்ளஸ் i sin, இங்கே பாருங்கள் sin ஆஃப் -θனா -sin θ வரும். ஸோ இங்கே θக்கு பதிலாக மட்டும் π/2 போட்டால் போதும். அப்போது -sin θ இல்லையா, அப்போ இது மைனஸ் ஆயிரும். ஸோ cos π/2 - i sin, இந்த θக்கு பதிலாக π/2. இப்போ இதோட வேல்யூ பார்த்துடலாம். π/2னா ஃபஸ்ட்டு என்னென்னா 90 டிகிரி வரும். ஏன்னா பையோட வேல்யூ என்ன 180 / 2 போட்டால் 1 2 is 2, 9 2s are 18, 0 இருக்கனால அது வந்துடும். ஸோ 90 டிகிரி இல்லையா. இப்போ cos 90 டிகிரி என்னென்னு பாருங்கள், காஸில் 90 டிகிரி வந்துட்டு நமக்கு 0. ஸோ இந்த டேர்ம் அப்படியே 0 ஆகிடுச்சு, இந்த டேர்ம் அப்படியே 0. அப்போ 8 × 0 + இங்கே 0 மைனஸ் i இன்ட்டு என்ன இருக்குது sin π/2, அதாவது sin 90 டிகிரி என்ன நமக்கு 1 இல்லையா. ஓகே, இப்போ என்ன தான் இருக்குது 8 × -1 × i நமக்கு i. ஸோ இதுவே வந்துடுச்சா, அதாவது இந்த ஆன்சர் நமக்கு அகைன் கிடச்சிருச்சா. அதனால தான் இந்த -iக்கு பதிலாக cos ஆஃப் -π/2 + i sin -π/2ன்னு போடுறோம். ஏன்னா cos ஆஃப் -θனா நமக்கு cos θ வரும், sin ஆஃப் -θனா -sin θ வரும். அப்போ 8 × இதில் அப்படியே அப்ளை பண்ணுறோம். என்னென்னா cos θக்கு பதிலாக π/2 அவ்வளோதான். ஸோ cos π/2 இதில் மைனஸ் வரும், ஏன்னா இங்கே -sin θ இல்லையா. மைனஸ் இந்த ஐ அப்படியே போடணும், sin θக்கு பதிலாக இந்த π/2. அதுக்கப்புறமா வேல்யூ அப்ளை பண்ணும்போது நமக்கு 8 × -iன்னு வந்துடும். ஸோ இதெல்லாம் நீங்கள் இப்போ எழுத தேவையில்லை. இது ஜஸ்ட் எதுக்காக இந்த வேல்யூ போட்டோம் அப்படின்றத மட்டும் சொல்கிறதுக்காக தான் இது போட்டது. இனி என்ன பண்ணுவோம்னா z³ = இந்த 8 × cos, எப்போவுமே நம்ம இது போடுவோம் என்னென்னா +2kπ ஆட் பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரி தான் இதுக்கும் ஆட் பண்ண போகிறோம். அதாவது -π/2 கூட +2kπ, அதுக்கப்புறமா +i sin, இங்கே -π/2 கூட +2kπ ஆட் பண்ணணும். அவ்வளோதான். கேவோட வேல்யூ வந்துட்டு என்ன வேணாலும் இருக்கலாம், 0 1 2 3 இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். அதுக்கப்புறமா இங்கே க்யூப் இருக்கு இல்லையா. ஸோ அதை கேன்சல் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுவோம், ரெண்டு பக்கமும் பவரில் 1/3ஆல் மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ இதில் 1/3, இங்கே 8க்கு 1/3, இந்த ஹோலாகவும் 1/3ன்னு போடுவோம். ஓகே, இப்போ இந்த 3 இங்கே போட்டோம்ல இசட்டுக்கு என்ன ஆனால் ஆல்ரெடி 3 இருக்குது. ஸோ இந்த 3யும் இந்த டிவைடில் இருக்க 3யும் கேன்சல் ஆகி நமக்கு z = வந்துடும். அடுத்தது இந்த 8^1/3 இருக்குது இல்லையா. இப்போ இந்த 8 நான் எப்படி எழுதுறேன்னா 2^³ எழுதுறேன். 2^³ என்ன 2 3 வாட்டி எழுதுறது இல்லையா. 2 2s are 4, 4 2s are 8. ஸோ கரெக்டாக வந்துடுதா. 2³ நமக்கு 8 தான் வரும். இந்த ஹோல் பவர் இப்போதைக்கு அந்த 1/3 நான் அப்படியே தான் போடுறேன். அடுத்த ஸ்டெப்பில் நான் கேன்சல் பண்ணிக்கிறேன். இங்கே 8^1/3 இருக்குது. நான் இந்த 8 2³ அப்படின்னு போட்டுட்டு 1/3 பவரில் அப்படியே போட்டிருக்கேன். இப்போது cos, இதை நான் வந்துட்டு இப்போ எல்சிஎம் எடுக்க போகிறேன். எல்சிஎம் எடுக்கிறதுனா இங்கே பாருங்கள், இந்த 2ஐ ஜஸ்ட் இங்கே கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் போதும். இங்கே ஆல்ரெடி என்ன இருக்குது -π இருக்குது, ப்ளஸ் இந்த 2 மல்டிப்ளை பண்ணால் 2 2s are 4 இல்லையா. அப்போ 4kπ / 2ன்னு இருக்கும். ஓகே, இனி அடுத்தது +i sin, இங்கே அதே மாதிரி தான் எல்சிஎம் எடுக்கணும். 2 அங்கே கிராஸ் மல்டிப்ளை பண்ண வேண்டியது தான், அதாவது -π + 2 2s are 4 தான் இல்லையா. ஸோ 4kπ / 2ன்னு இருக்கும். ஹோல் பவரில் அந்த 1/3
போட்டுருங்க. அடுத்தது z ஈக்குவல் டு இதில் என்ன ஆகும்னா இந்த 3யும் இந்த 3யும் கேன்சல் ஆகிடும். ஸோ 2 மட்டும்தான் நமக்கு பேலன்ஸ் இருக்கும். இங்கே என்ன ஆகும்னா ஆல்ரெடி ஒரு ஃபார்முலா எழுதியிருக்கோம். என்னென்னா காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டா த ஹோல் பவர் என்னன்னு இருக்குன்னு வைங்களேன். இந்த எண்ணை இந்த தீட்டா பக்கத்தில் மல்டிப்ளிகேஷனில் எழுதணும். அதாவது காஸ் என் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் என் தீட்டான், அதாவது இந்த பவரில் இருக்கிறது இந்த தீட்டா பக்கத்தில் இந்த மாதிரி மல்டிப்ளிகேஷன் வந்துடும். ஸோ இங்கே என்ன இருக்குது 1/3 இருக்குது இல்லையா, அது தீட்டான்றது நமக்கு இந்த வேல்யூ தான். ஸோ இது பக்கத்தில் மல்டிப்ளிகேஷனில் 1/3ன்னு வரும். மேலே 1 இன்ட்டு இந்த வேல்யூ போட்டால் அதே தான் வரும். கீழே 3 2s are 6ன்னு போட்டுக்கலாம். ஸோ நான் இங்கே கீழே அடுத்த லைன்லேயே எழுதுகிறேன். என்னென்னா z ஈக்குவல் டு இங்கே 2 வந்துடும். இங்கே பார்த்தீங்கன்னா காஸ் இதை எழுதும்போது 1/3 உள்ள மல்டிப்ளை பண்ணுற மாதிரி மேலே இருக்கிற வேல்யூ அப்படியே தான் வரும். -π ப்ளஸ் 4kπ டிவைடட் பை கீழே 3 2s are 6ன்னு வந்துடும். அவ்வளோதான். அப்புறமா ப்ளஸ் ஐ சைன் இங்கே அதே மாதிரி தான் இந்த 1/3 உள்ள மல்டிப்ளை பண்ணும்போது மேலே 1 இன்ட்டு இந்த வேல்யூ இதே தான் வரும். அதாவது -π ப்ளஸ் 4kπ கீழே 2 3s are 6 வந்துடும். அவ்வளோதான். இனி நமக்கு வந்துட்டு கரெக்டான ஒரு ஃபார்மேட்டில் இருக்குது. இனி k ஈக்குவல் டு 0, k ஈக்குவல் டு 1, k ஈக்குவல் டு 2ன்னு சொல்லிட்டு தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு k ஈக்குவல் டு 0 அப்ளை பண்ணுறேன். ஸோ என்ன வரும் z ஈக்குவல் டு 2 இன்ட்டு கேக்கு 0 அப்ளை பண்ணனா இந்த வேல்யூ அவ்வளோவுமே 0 ஆகிடும் இல்லையா. ஏன்னா 0 × 4 0 தான், 0 × π நமக்கு 0 தான். ஸோ பேலன்ஸ் என்ன தான் இருக்கும் -π இருக்கும், டிவைடில் 6 இருக்கும். சாரி காசு எழுதணும் இல்லையா, காசு இங்கே -π இருக்கும் டிவைடட் பை இந்த 6 இருக்கும். அதுக்கப்புறமா ப்ளஸ் ஐ சைன் இங்கே அதே மாதிரி தான் கேக்கு 0 போடும்போது இவ்வளோ வேல்யூ 0 ஆகிடும். ஸோ மேலே -π இருக்கும், கீழே டிவைடட் பை 6 இருக்கும். ஓகே, இனி இதோட வேல்யூ போடணும். அதுக்கு முன்னாடி z ஈக்குவல் டு 2 இன்ட்டு நம்ம இங்கே அப்ளை பண்ணணும்ல இதே ஃபார்முலா. காஸ் ஆஃப் மைனஸ் தீட்டானா நமக்கு காஸ் தீட்டா, அப்போ காஸ் ஆஃப் -π/6னா காஸ் π/6. அதே மாதிரி சைன் மைனஸ் தீட்டானா நமக்கு மைனஸ் சைன் தீட்டா வரும். ஸோ மைனஸ் ஐ அப்படி போட்டுக்கோங்க, சைன் தீட்டாக்கு பதிலாக π/6. அவ்வளோதான். இனி π/6ஓட டிகிரி என்னன்னு பார்க்கணும். π/6னா பையோட வேல்யூ 180 இல்லையா, டிவைடட் பை 6, 166, 3 6 are 18, 0 அப்படியே வந்துடும். ஸோ 30 டிகிரி. இப்போது ஃபஸ்ட்டு காஸ் 30 டிகிரி பார்க்கணும், அதுக்கப்புறமா சைன் 30 டிகிரி பார்க்கணும். z ஈக்குவல் டு 2 அப்படியே எழுதுகிறேன். z ஈக்குவல் டு 2 இன்ட்டு காஸ் 30 டிகிரி. காஸில் 30 டிகிரி என்ன, காஸில் 30 டிகிரி நமக்கு √3/2 இருக்கு இல்லையா. ஸோ √3/2 அப்புறமா -i அப்புறமா சைன் 30 டிகிரி பார்க்கணும். ஸோ இங்கே சைன் தீட்டாவில் 30 டிகிரி என்ன இருக்குது 1/2 இருக்கு இல்லையா. ஸோ 1/2. இனி என்ன பண்ணலான்னா இது ரெண்டெண்ணத்துலேருந்து 1/2 வெளியில் காமனாக எடுக்கலாம் இல்லையா. அதாவது z ஈக்குவல் டு 2 இன்ட்டு 1/2 வெளியில் காமனாக எடுக்கிறேன். ஸோ இதில் 1/2 போயிடுச்சுன்னா என்ன இருக்கும் √3 மட்டும்தான் இருக்கும். மைனஸ் இதில் 1/2 தான் இருக்குது, அதுவும் வெளில போயிடுச்சுன்னா நமக்கு -i தான் இருக்கும் இல்லையா. இங்கேருந்து 1/2 போயிடுச்சுன்னா நமக்கு √3 பேலன்ஸ் இருக்கும். இங்கே 1/2 போயிடுச்சுன்னா -i மட்டும்தான் இருக்கும். ஸோ இதில் இப்போ 2 2 கேன்சல் ஆகி z ஈக்குவல் டு √3 -iன்னு இருக்கும். இப்போ இதோட வேல்யூ இதுதான். இனி அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா k ஈக்குவல் டு 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அதாவது k ஈக்குவல் டு 1 எந்த வேல்யூவில் சப்ஸ்டியூட் பண்ணுவோம், இந்த வேல்யூவில் தான் சப்ஸ்டியூட் பண்ணுவோம் இல்லையா. பண்ணி பார்த்துடலாம். அதாவது z ஈக்குவல் டு 2 இன்ட்டு காஸ் -π அப்படியே இருக்கட்டும், ப்ளஸ் இதில் கேக்கு பதிலாக இப்போ 1 தானே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ 1 சப்ஸ்டியூட் பண்ணால் 1 × 4π நமக்கு 4π தான் வரும். ஸோ 4π டிவைடட் பை 6ன்னு இருக்குது. அதே மாதிரி தான் ப்ளஸ் ஐ சைன் இங்கே அதே தானே சேம் வேல்யூ தானே இருக்குது. ஸோ இங்கே 1 அப்ளை பண்ணும்போது நமக்கு இதே தான் வரும். என்னென்னா -π ப்ளஸ் 4π டிவைடட் பை 6ன்னு. இப்போது z ஈக்குவல் டு 2 இன்ட்டு காஸ் இது என்ன ஆகும் டிஃப்ரெண்ட் சைன், அதாவது -π ப்ளஸ் 4πன்னு இருக்குது. ஸோ நம்பரை மைனஸ் பண்ணிட்டு பிக் நம்பர் சைன் போடுவோம். 4πயில் ஒரு π போனால் நமக்கு 3π இருக்கும் இல்லையா, அதாவது 3π இருக்கும். பிக் நம்பர் சைன் இஸ் ப்ளஸ் தான், ஸோ ப்ராப்ளம் இல்லை. 3π டிவைடட் பை 6ன்னு இருக்கும். ப்ளஸ் ஐ சைன் இங்கே அதே தான், 4πயில் ஒரு π போயாச்சுன்னா நமக்கு 3π டிவைடட் பை 6ன்னு இருக்கும். இப்போ 1 3 is 3, 2 3s are 6, இங்கே 1 3 is 3, 2 3s are 6. ஸோ என்ன தான் இருக்கும் z ஈக்குவல் டு 2 இன்ட்டு காஸ் π/2 ப்ளஸ் ஐ சைன்
பை பை டூன்னு இருக்கும். இப்போ பை பை டூவோட டிகிரி வேல்யூ என்னென்னு பாருங்கள். அப்போ தான் டேபிளில் பார்த்து எடுக்க முடியும். பைனா நமக்கு 180 டிவைடட் பை 2 1 2 is 2 9 2s are 18 இந்த 0 அப்படியே வந்துடும். ஸோ 90 டிகிரி இல்லையா. அப்போ இசட் ஈக்குவல் டு 2 இன்ட்டு ஃபஸ்ட்டு காஸ் 90 டிகிரி என்னன்னு பார்க்கணும். பாருங்கள் காஸ்டில் 90 டிகிரி நமக்கு 0. ஸோ இதோட வேல்யூ 0 ப்ளஸ் ஐ இன்ட்டு சைன் 90 டிகிரி. சைனில் 90 டிகிரி என்னன்னு பாருங்கள். அது வந்துட்டு 1 இல்லையா. அதாவது சைனில் 90 டிகிரி நமக்கு 1. ஸோ ஐ இன்ட்டு 1. அப்போ வேல்யூ என்ன தான் வரும் 2 இன்ட்டு இசட் ப்ளஸ் அதாவது 0 ப்ளஸ்னால் அதை நம்ம கன்சிடர் பண்ண வேண்டாம். ஐ இன்ட்டு 1னா நமக்கு ஐ தான் வரும். ஸோ வேல்யூ நமக்கு 2i அப்படின்னு வந்திருக்கு இல்லையா. ஸோ இதோட வேல்யூ இப்போ 2i. இதே மாதிரி இனி அடுத்து k ஈக்குவல் டு 2 சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கலாம். k ஈக்குவல் டு 2 சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கலாம். நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுற வேல்யூ எது தான் இது இல்லையா. ஸோ இதில் சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்கள். இசட் ஈக்குவல் டு 2 இன்ட்டு காஸ் மைனஸ் பை ப்ளஸ் இதில் 2 அப்ளை பண்ணால் என்ன 4 2s are 8 இல்லையா. ஸோ 8 பைன்னு வரும் டிவைடட் பை 6. அப்புறமா ப்ளஸ் ஐ சைன் இங்கே அதே தான் வரும் மைனஸ் பை ப்ளஸ் இங்கே 2 அப்ளை பண்ணால் 2 4s are 8 தான் வரும் இல்லையா நமக்கு. ஸோ 8 பை டிவைடட் பை 6ன்னு வரும். ஓகே இப்போது இதில் என்ன பண்ணுவோம் இசட் ஈக்குவல் டு 2 இன்ட்டு காஸ் இது டிஃப்ரெண்ட் சைன். ஸோ நம்பரை மைனஸ் பண்ணிட்டு பிக் நம்பர் சைன் போடும். 8 பையில் ஒரு பை போனால் நமக்கு 7 பை தான். அண்ட் பிக் நம்பர் சைன் இஸ் ப்ளஸ் தான். ஸோ 7 பை டிவைடட் பை 6ன்னு வரும். ப்ளஸ் ஐ சைன் இங்கே அதே மாதிரி தான் மைனஸ் பண்ணி பிக் நம்பர் சைன் போடும்போது 7 பை டிவைடட் பை 6ன்னு வரும். இப்போ இதை எப்படி ஸ்ப்ளிட் பண்ணி எழுதலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஆல்ரெடி சொன்ன மாதிரி மேலே பெரிய நம்பர் இருக்குது, கீழே சின்ன நம்பர் இருக்குது. ஸோ ப்ராப்ளமே இல்லை, ஜஸ்ட் டிவைட் பண்ணி பார்த்தா போதும். 7 மேலே அதாவது உள்ளே போட்டுட்டு 6 இங்கே போடுங்க. 1 6 is 6 ரிமைண்டர் 1 வருது இல்லையா. அப்போ இது எப்படி தான் இசட் ஈக்குவல் டு இந்த 2 இன்ட்டு காசு போட்டுக்கோங்க. இதை இப்போ ஸ்ப்ளிட் பண்ணுறது தானே. குவாஷன்ட் என்ன இருக்குது 1 1 இன்ட்டு பை நமக்கு பை தான். ஸோ பை ப்ளஸ் அடுத்தது கீழே ரிமைண்டர் பார்க்கணும். ரிமைண்டர் 1 தான். அப்போ 1 இன்ட்டு பை நமக்கு பை தான். டிவைடட் பையில் நம்ம இந்த எதால் டிவைட் பண்ணோமோ அதை போட்டுருவோம். அதாவது இந்த கீழே இருக்க நம்பரை அப்படியே போட்டுருவோம். ஸோ 6 இல்லையா. இப்போ வேணால் இதை மறுபடியும் எல்சிஎம் எடுத்து பாருங்கள். 6 இன்ட்டு இதை இங்கே மல்டிப்ளை பண்ணுவோம் இல்லை. 6 இன்ட்டு பை 6 பை 6 பை ப்ளஸ் பை 7 பை டிவைடட் பை 6ன்னு போடுவோம். ஸோ இந்த வேல்யூ நமக்கு கரெக்டாக வந்துடும். இது கரெக்டாக அப்படின்னு டவுட்டாக இருந்துச்சுன்னா இதை அகைன் மல்டிப்ளை பண்ணி பாருங்கள். நமக்கு முந்தின லைன் வரணும். இப்போ இதை வந்துட்டு இந்த மாதிரி டிவைட் பண்ணி பார்த்தா நம்ம குவாஷன்ட் இன்ட்டு பை போடுங்க ப்ளஸ் ரிமைண்டர் இன்ட்டு பை போட்டு டிவைடட் பையில் இந்த மாதிரி என்ன இருக்கோ அதை போட்டுருங்க. ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இது நமக்கு ப்ராப்ளம் இல்லை. மேலே பெரிய நம்பர் கீழே சின்ன நம்பர். சப்போஸ் இந்த மாதிரி ஆப்போசிட்டாக வந்துடுச்சுனாலும் என்ன பண்ணுவோன்னா பெரிய நம்பரை உள்ளே போடுவோம். அதாவது சப்போஸ் 6 மேலேருந்து 7 கீழே இருந்துச்சுன்னா இதே மாதிரி பெரிய நம்பர் உள்ளே போட்டு டிவைட் பண்ணுங்கள். இந்த இடத்துல மைனஸ் வந்துடும். இந்த இடத்துல மைனஸ் போடுவோம் அண்ட் கீழே இருக்கிற நம்பரை இதில் போடுவோம். மற்றபடி குவாஷன்ட் இன்ட்டு பை ரிமைண்டர் இன்ட்டு பை எல்லாமே அப்படி தான் போடும். இதுக்கு முந்தின சம்லாம் நமக்கு இதுக்கு முந்தின சம் அதாவது ஒரு எக்ஸாம்பிள் 2.32லாம் நம்ம மைனஸ் வர்றது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருப்போம். இது வந்துட்டு ஜஸ்ட் இதை ஸ்ப்ளிட் பண்ணி எழுதுறதுக்கு நமக்கு ஒரு ஈஸியான மெத்தட். ப்ளஸ் ஐ சைன் இன்டு இதை எப்படி எழுதுவோம். இதே ஸ்ப்ளிட் பண்ணுறது பை ப்ளஸ் பை பை 6ன்னு தான் ஸ்ப்ளிட் பண்ணி எழுதுவோம் இல்லையா. இசட் ஈக்குவல் டு 2 இன்ட்டு இப்போ நம்ம இதில் ஃபார்முலா அப்ளை பண்ணோம். என்னென்னா காஸ் ஆஃப் பை ப்ளஸ் தீட்டா இதோட வேல்யூ என்ன மைனஸ் காஸ் தீட்டா. அதே மாதிரி சைன் ஆஃப் பை ப்ளஸ் தீட்டானாலும் நமக்கு மைனஸ் சைன் தீட்டான்னு தான் வரும். ஸோ இதை எப்படி அப்ளை பண்ணோம்னா இது பை இதோ இருக்குது ப்ளஸ் தீட்டாக்கு பதிலாக பை பை 6 இருக்குது. அவ்வளோதான். பை ப்ளஸ் தீட்டானா மைனஸ் காஸ் தீட்டா இல்லையா. அப்போ மைனஸ் காஸ் தீட்டாக்கு பதிலாக நம்ம போட வேண்டியது பை பை 6. அதே மாதிரி இங்கே மைனஸ்லேயே அப்போ மைனஸ் ஐ சைன் தீட்டாக்கு பதிலாக பை பை 6. அதாவது இந்த ஃபார்முலா அப்படி அப்ளை பண்ணுறோம். காஸ் பை ப்ளஸ் தீட்டாக்கு பதிலாக பை பை 6 இருக்குது. அவ்வளோதான். ஈக்குவல் டு மைனஸ் காஸ் தீட்டா இல்லையா. அப்போ தீட்டாக்கு பதிலாக இந்த பை பை 6 போட்டுருங்க. அதே மாதிரி தான் சைன் பை ப்ளஸ் தீட்டானா நமக்கு வந்துட்டு மைனஸ் சைன் தீட்டா தான் வரும். ஸோ சைன் மைனஸ் போட்டுக்கோங்க ஐ போட்டுக்கோங்க சைன் தீட்டாக்கு பதிலாக பை பை 6 போட்டாச்சு. இந்த ஃபார்முலா அப்படியே அப்ளை பண்ணியிருக்கோம். இனி பை பை 6னா என்ன டிகிரின்னு பார்த்துக்கோங்க. மேலே இருக்கிறது 180ன்னு அர்த்தம். அதை பைனா 180 டிவைட் பை 6 போடும்போது 166 இங்கே 3 6 are 18 இந்த 0 அப்படியே போடும். ஸோ 30 டிகிரி வருது இல்லையா. அப்போது இசட் ஈக்குவல் டு 2 இன்ட்டு மைனஸ் இருக்குல்லையா அதை அப்படியே போட்டுக்கலாம். மைனஸ் காஸ் 30 டிகிரி. ஸோ காஸ் 30 டிகிரினா என்ன வேல்யூன்னு பாருங்கள். காஸ் 30 டிகிரினா நமக்கு ரூட் 3/2 வருது இல்லையா. ஸோ
√3/2. அகைன் மைனஸ் இருக்குது, ஐ இருக்குது. சைன் 30 டிகிரினா என்னென்னு பார்க்கணும். சைனில் 30 டிகிரினா நமக்கு 1/2 வருது இல்லையா. ஸோ இதில் 1/2ன்னு போடணும். இனி அடுத்தது வந்துட்டு சிம்பிள் தான். இதுலேருந்து 1/2 நம்ம வெளியில் காமனாக எடுப்போம். அதாவது z = 2 ஆல்ரெடி இருக்குது இல்லையா. இதுலேருந்து 1/2 வெளியில் காமனாக எடுக்கிறோம். ஸோ இதுலேருந்து 1/2 போயிடுச்சுன்னா -√3 மட்டும் இருக்கும். இங்கே -1/2 போயிடுச்சுன்னா நமக்கு i மட்டும்தான் இருக்கும். இங்கே 2 கேன்சல் ஆகி z = -√3 - iன்னு இருக்கும். ஸோ த வேல்யூஸ் ஆஃப் z முதல் நமக்கு என்ன கிடச்சிச்சு, அதாவது k = 0 அப்ளை பண்ணணும் இல்லையா. ஸோ 0 அப்ளை பண்ணும்போது நமக்கு வந்த வேல்யூ √3 - i. அடுத்தது கமா போட்டு k = 1 சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு வந்த வேல்யூ 2i இல்லையா. கமா 2i கமா அடுத்தது இப்போ லாஸ்ட்டாக வந்த வேல்யூ என்ன, இங்கே இருக்கு இல்லையா, -√3 - i. ஸோ -√3 - i. அவ்வளோதான். இந்த வேல்யூஸ் எல்லாம் இந்த மாதிரி வேல்யூஸ் எல்லாத்தையும் கமா போட்டு எழுதினாலே போதும். இதுதான் வேல்யூஸ் ஆஃப் இசட். அவ்வளோதான் இந்த சம். நமக்கு வந்துட்டு இசட் க்யூப்னு கேட்டிருந்தால, க்யூப்னா நமக்கு வந்து ஆன்சரில் அட்லீஸ்ட் 3 சொல்யூஷன் இருக்குன்னு அர்த்தம். இப்போ z⁴ கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம k = 3 இன்னொரு வேல்யூ கூட சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சரில் 4 சொல்யூஷன் எழுதியிருக்கணும். இப்போ இங்கே இசட் க்யூப்னால நம்ம 3 சொல்யூஷன் எழுதினாலே போதும். அவ்வளோதான் இந்த சம். தேங்க்யூ அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் மை சேனல்.